எஸ், கன்வர்ஷன் ஃபேக்டர். ஒரு யூனிட்ல இருந்து எப்படி இன்னொரு யூனிட்க்கு நம்ம கன்வெர்ட் பண்றது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள். n1 u1 equal to n2 u2. கரெக்டா? இதுக்கு கிராஃப் ஞாபகம் இருக்கா? இது பேசிக் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், n into u is equal to constant. கரெக்டா? இல்லனா n is inversely proportional to u. யூனிட் சின்னதா இருந்தா நியூமெரிக்கல் வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெயிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோன்னு எடுத்துக்குவோமே. என்னோட வெயிட் ஆக்சுவலி வெயிட் கிடையாது, என்னோட மாஸ் தான் 100 கிலோ. வெயிட் 100 கிலோ கிடையாது. என்னோட மாஸ் எவ்வளோ? 100 கிலோ. இதே நான் வந்து இதை கிராமுக்கு மாத்தினா கிலோகிராம், கிராமுக்கு மாத்தினா into 1000. கரெக்டா? இப்போ நல்லா பாரு, எது பெரிய யூனிட்? கிலோகிராம் பெரிய யூனிட்டா, கிராம் பெரிய யூனிட்டா? கிலோகிராம். அப்ப யூனிட் பெருசா இருந்தா இந்த வேல்யூ சின்னதா இருக்கும், யூனிட் சின்னதாயிருச்சுன்னா இந்த வேல்யூ பெருசாயிரும். புரியுதா? அப்ப ஏதோ ஒரு வருஷத்துல எய்ம்ஸ்ல வந்து கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் என்னது, உன்னோட எண்ணுக்கும் யூக்கும் இருக்க கிராஃப் வரையணும். எண்ணுக்கும் யூக்கும் கிராஃப் எப்படி வரும்? இப்படியா? இது கரெக்டா? இல்ல, இது என்ன கிராஃப்? நெகட்டிவ் எக்ஸ். ஸோ 1/x னா இப்படி இருக்கணும் கிராஃப். கரெக்டா? அதே வந்து சப்போஸ் u இந்த சைடு nu, நான் u இன்க்ரீஸ் பண்றப்ப nu எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இப்படி கிராஃப் போடலாமா? இது என்ன கிராஃப்? இது இன்க்ரீசிங் கிராஃப். கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கணும்? a line parallel to the x axis. கரெக்ட்டா? yes, very good. if the unit of length is 4 meter, length ஓட யூனிட் எவ்வளோ? 4 மீட்டர். மாஸ் எவ்வளோ? 4 kg. டைம் எவ்வளோ? 2 செகண்ட். அப்போ 1 ஜூலோட வேல்யூ என்ன? பேசிக்லி 1 ஜூல் எனர்ஜி. 1 ஜூல் எனர்ஜி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? n1 u1 equal to n2 u2. கரெக்டா? எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? m l square t power minus 2. வெரி குட். n1 1 ஜூல். அப்போ 1 ன்னு எழுதிக்கலாமா? நம்மளோட ஸ்டாண்டர்ட் யூனிட்ல ஜூல் எப்படி சார் எழுதுவீங்க நீங்க? kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ரெண்டாவது யூனிட்ல n2. இந்த இடத்துல நம்ம லென்த் எவ்வளோ சார்? 4 kgயா? கரெக்டா? லென்த் எவ்வளோ? அப்போ 4 ஸ்கொயர் டிவைடட் பை டைம் எவ்வளோ? 2 ஸ்கொயர். நல்லா பாரு, இந்த 2 ஸ்கொயர் இந்த 4 கேன்சல் ஆயிருமா? இது மொத்தம் என்னது? இதுதான் ஜூல். அப்போ 1 ஜூல் ஈக்குவல் டு 16 n2. n2 ஓட வேல்யூ, ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா kg மீட்டர் பர் kg மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். n2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? 1/16. கரெக்டா? ஓகே. இந்த கொஸ்டின், if unit of length is x meter, unit of length எவ்வளோ? x meter. Then find the value of 8 meter cube in this system. நல்லா பாரு, யூனிட் ஆஃப் லென்த் எவ்வளோ? x மீட்டர். இதான் என்னது? யூனிட் ஆஃப் லென்த். ஓகே, தென் ஃபைண்ட் த வேல்யூ. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? n1 u1 ஈக்குவல் டு n2 u2. n1 வந்து எவ்வளோ? லெட் மீ சே 8 மீட்டர் கியூப். ரெண்டாவது யூனிட்ல n2 எவ்வளோ? சம் x மீட்டர். கரெக்டா? அப்போ எனக்கு வால்யூம் வேணா என்ன பண்ண போறேன்? பேசிக்கலி இதே கியூப் பண்ணிடுவேன்னா. புரியுதா? பட் கவலைப்படாத, இந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டது கிடையாது. சரியா? அப்ப n2 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? 8/x3. இவ்வளவுதான். பாரு, if unit of length and force, length ஓட யூனிட் வந்து x மீட்டர், ஃபோர்ஸ் ஓடது வந்து y நியூட்டன். அப்ப எனர்ஜி எப்படி சார் எழுதுவீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனர்ஜிக்கும் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? என்ன ஃபார்முலா?
ஆக்சுவலா எனர்ஜி கிடையாது, work done is equal to force into displacement. கரெக்டா? ஸோ நம்ம லேட்டர் என்ன படிப்போம்னா இந்த ஒர்க்கை தான் நம்ம எனர்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? ஒய்யா. டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? எக்ஸ். புரியுதா? அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. இன் நியூ சிஸ்டம் ஆஃப் யூனிட் மாஸ் பிகம்ஸ் டபுள். ஏதோ ஒரு புது சிஸ்டம் இருக்கு, அதில் மாஸ் என்ன ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. லென்த் என்ன ஆயிடுச்சு? பாதி. டைம் என்ன ஆயிடுச்சு? 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்போ வாட் வில் பி த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? சி பேசிக்கலி ஃபோர்ஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? இதில் இந்த யூனிட்ல தானே மெஷர் பண்ணுவோம். ஈக்குவல் டு கிடையாது, இந்த யூனிட்ல மெஷர் பண்ணணும்னு சொல்ல வரேன். மாஸ் என்ன ஆயிடுச்சு? ஓகே. லென்த் என்ன ஆயிடுச்சு? half ஆயிடுச்சு. ஹோல் டிவைட் பை டைம் என்ன ஆயிடுச்சு? அப்ப 3 ஸ்கொயர். இது கேன்சல் பண்ணா மொத்த ஆன்சர் வந்து 1/9. புரியுதா? கன்வெர்ட், இது வந்து நீ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணு. சரியா? எல்லாத்தையும் நானே போட்டேன்னா கிளாஸ் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதை கன்வெர்ட் பண்ண ட்ரை. அதான் 3 into டைம்ல. அப்ப முன்னாடி வந்து என்ன இருந்துச்சு? சம் 3 செகண்ட்ஸ். இப்ப 3 into செகண்ட்ஸ். அதானே? சரி, முன்னாடி டைம் டீனா இப்ப 3 into t. அப்ப நம்ம வேல்யூ பார்க்கறப்ப முன்னாடி இருந்த ஃபோர்ஸோட 1/9 டைம்ஸ் கம்மியா இருக்கும். கரெக்டா? புரியுதா? இந்த क्वेश्चन ட்ரை பண்ணு. உள்ளோடு கலர் போட்டு அப்படி போட்டாத. சரி, எத்தனை பேருக்கு இது சால்வ் பண்ண தெரியுது? தெரியாதவங்க கவலைப்படாத, நல்லா பாரு. n1u1 equal to n2u2. n1 54 என்ன யூனிட்ல கொடுத்துருக்கான்? கிலோமீட்டர் பர் ஹவர். n2 தெரியாது, என்ன யூனிட்ல வேணும்? இப்போ இந்த கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட்க்கு மாற்றணும். அப்போ 54 கிலோமீட்டர் எப்படி மீட்டருக்கு மாற்றுவீங்க? டைரக்டா வேணா. இப்போ நம்ம பேசிக்ல இருந்து வருவோம். 5/18 வந்து கரெக்டான வேல்யூ தான். பட் எப்படி வந்துச்சு? இந்த இடத்துல இன்டூ 1000. ஹவர் அண்ட் மினிட்ஸ்க்கு மாத்திரம் எவ்வளோ? 1 ஹவர் எவ்வளோ மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். 1 மினிட்ல எவ்வளோ செகண்ட்ஸ்? 60 செகண்ட்ஸ். ஆக்சுவலா இந்த வேல்யூ பத்தியா? இந்த வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம என்ன எழுதிக்கிட்டு இருக்கோம்? 5/18 எழுதிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரி, எங்க வர? இது 1 இல்லை, இது 2 0, இந்த 2 0 கேன்சல். இந்த இடத்துல 5 டைம்ஸ், இந்த டைம் 3. அப்போ 54 into 5 15 ஏன் வருது? 18. புரியுதா? இதுதான் நம்ம ஷார்ட்கட் மாதிரி சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம்னா 5/18. ஆக்சுவலி எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? எஸ். இப்போ இதுதான் என்னோட n2. அப்போ n2 ஓட வேல்யூ என்ன? 1 times 3 times. ஸோ 3 5s are 15. ஸோ 15 இதுதான் என்னோட n2. n2 எது பக்கத்தில் இருக்குது? மீட்டர் பர் செகண்ட். அப்போ n2 வந்து 15 மீட்டர் பர் செகண்ட். புரியுதா? எஸ். இப்போ கொஸ்டின் பாரு, எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின். Acceleration due to gravity is 9.8 meter per second square. Give its value in centimeter per second square. Acceleration due to gravity 9.8 meter per second square equal to எதில் கேட்குறாங்க? centimeter per second square. கரெக்டா? மீட்டரை சென்டிமீட்டரை மாற்றணும். அப்போ 9.8 மீட்டர் சென்டிமீட்டரை மாற்ற என்ன பண்ணுவேன்? is equal to n2 centimeter per second square. இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 980 centimeter per second square. கரெக்டா? புரியுதா? எஸ். இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இப்பயும் சால்வ் பண்ணுங்க.
ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோமா? எஸ். இப்போ சால்வ் பண்ணது கன்வெர்ட் 1 நியூட்டன் இன்டூ டயன். நியூட்டன் எதுக்கு மாற்றணும்? டயனுக்கு மாற்றணும். ஓகேவா? இது கீழே என்ன? இது பள்ளியே உயிரோடு இருக்கா இல்லை செத்துருச்சா? உயிரோடு தான் இருக்குது. அப்போ போக வேண்டியதானே, ஏன் இங்கே நிற்கிது? ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் என்ன? கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 1 நியூட்டன் இருக்கு. இது நம்ம சிஜிஎஸ் யூனிட், அதுதான் டயன். அப்போ கிலோகிராம சிஜிஎஸ்ல எதில் மெஷர் பண்ணுவீங்க? கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ 1 கிலோகிராம கிராமுக்கு மாத்தினா என்ன பண்ணணும்? 1000 ஆல மல்டிப்ளை பண்றேன் இன்டூ மீட்டரை சென்டிமீட்டரை மாத்தணும்னா 100. அப்ப கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? ஐ எம் சாரி, இது கேஜி எப்படி வரும்? இது வந்து என்னது? கிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து இதான் நம்மளுக்கு தெரியாது. இதுதான் என்னோட n2 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் கிடைக்குது? 10 பவர் 5. இந்த கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் என்னது? டயன். இது எதுலேருந்து உருவாக்கணும்? நம்ம இதிலிருந்து கொண்டு வந்தோம். இதுதான் என்னது? 1 நியூட்டன். அப்போ இந்த வேல்யூலாம் நீ வேணும்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 பவர் 5 டயன். எனி டிஃபிகல்ட்டி? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணு. பட் சிஜிஎஸ் யூனிட்னா ஒன்றுமே கிடையாது. நியூட்டனை வந்து டயனுக்கு மாற்று, மீட்டர் வந்து சென்டிமீட்டருக்கு மாற்று, கிலோகிராம் வந்து கிராமுக்கு மாற்று, அவ்வளோதான். ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, நல்லா பார். 6.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி ஸ்கொயர். இதை நான் எதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன்? நியூட்டன் வந்து டயன், மீட்டர் வந்து கேஜியை வந்து வெரி குட். இப்போ நல்லா பாரு, 6.67 into 10 power minus 11. நியூட்டன் டயன்ல எழுதுனா எவ்வளோ சார்? 10 to the power of 5 டயனா. மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்தினா 100. 100 10 power 2 எழுதலாமா? அப்ப இங்க மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 10 power 2 ஸ்கொயர் கரெக்டா? கிலோகிராம கிராமுக்கு மாத்தினா 1000 10 power 3 எழுதலாம். அப்ப இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால 10 to the power of 6. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண 10 power 1 இருக்கும். இதை மேலே கொண்டு வந்தா 10 power minus 1. அப்ப 10 power 3 மொத்தத்துக்கு 9ல இருந்து 6 போயிட்டு 10 power 3. அப்ப 6.67 into 10 power minus 11 into 10 power plus 3. டயன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் ஸ்கொயர். புரியுதா? ஏதோ ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி இருந்தாலும் கேட்டுக்கோ, சரியா? எந்த இடத்துல ஒரு சின்ன டிஃபிகல்ட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க, சரியா?